ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சட்டம், அதாவது ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி மற்றும் சூழ்நிலை ஆதாரங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள். இது கேசஸில் அதுவும் முக்கியமாக கிரிமினல் கேசஸில் ரொம்ப முக்கியமானது. அதாவது சூழ்நிலை எவிடன்ஸ், அதாவது சூழ்நிலை ஆதாரங்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சட்டம் என்ன சொல்லுது, டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்ன, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 5 படி, அதாவது இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பிஎன்எஸ்எஸ் அந்த மாதிரி பிஎன்எஸ் பிஎஸ்என் அந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. இது பழைய வெர்ஷன். பட் ஆனால் கண்டென்ட் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அதனால் இதையே நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதாவது டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்ன, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 5 படி சட்டத்தால் தொடர்புடையதாக கருதப்படும் பிற உண்மைகள் மற்றும் பிற உண்மைகளின் இருப்பு அல்லது இல்லாமைக்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம். சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் பிரச்சனையில் உள்ள ஒரு உண்மையின் இருப்பு அல்லது இல்லாததுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருந்தால் சான்றுகள் நேரடியாக கருதப்படும். ஆனால் ஆதாரம் ஒரு தொடர்புடைய உண்மையின் இருப்பு அல்லது இல்லாதது தொடர்பானதாக இருந்தால் அது மறைமுகமாக கருதப்படும். அல்லது சூழ்நிலை ஆதாரம் எவ்வாறாயினும் இந்திய சாட்சிய சட்ட பிரிவு 60 வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் மூலம் புரிந்து கொள்ளப்பட்ட நேரடி சான்றுகள் குழப்பமடையக்கூடாது என்பதற்காக பிரிவு 60 படி நேரடி ஆதாரம் என்ற சொல் கேள்வி சான்று என்பதற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. சூழ்நிலை சான்று என்பதற்கு முரணாக இல்லை. எனவே பிரிவின்படி சூழ்நிலை சான்றுகள் எப்போதும் நேரடியாக இருக்க வேண்டும். பிரச்சனையில் உள்ள உண்மையின் இருப்பு நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்பது நேரடியான ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு செவிவழி ஆதாரங்களும் அல்ல. சூழ்நிலை சான்றுகள் மூலம் ஆதாரத்தை நிறுவ 4 விஷயங்கள் தேவை. அனைத்து உண்மைகளும் கோட்பாட்டுடன் ஒத்துப்போக வேண்டும். கோட்பாட்டிற்காக அனுமான எடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் முழுமையாக நிறுவப்பட வேண்டும். சூழ்நிலைகள் தீர்க்கமான இயல்புடையதாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் நிரூபிக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட கோட்பாட்டை மட்டுமே அர்த்தப்படுத்தவும் நிரூபிக்கவும் உதவ வேண்டும் மற்றும் வேறு எந்த கோட்பாட்டையும் மகிழ்விக்கக்கூடாது. ஒரு நீதிமன்றத்தில் கேள்விக்குரிய ஒரு கோட்பாட்டை நிரூபிக்க நேரடி மற்றும் சூழ்நிலை ஆதாரங்களை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. மற்றும் ஒரு வழக்கில் சட்ட விதிகள் இரண்டையும் பயன்படுத்துவதை எந்த கோட்பாடும் தடுக்காது. மேலும் சூழ்நிலை மற்றும் நேரடி சாட்சிகளின் அதிகாரங்களை பயன்படுத்துவது நேர்மையற்ற தரப்பினை சாட்சிகள் மற்றும் வேறு எந்த சாட்சிகளையும் சேதப்படுத்துவதை கட்டுப்படுத்துவதில் கணிசமான விளைவை ஏற்படுத்தும். அவர்களுக்கு அறிவு இருந்திருந்தால் ஆதாரங்களை திரித்து கூறுவது சாத்தியமாகி இருக்கும். அதனால் சூழ்நிலை சாட்சியம் மற்றும் நேரடியான சாட்சியம்
கிரிமினல் வழக்குகள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. அதாவது டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா வந்து நேரடி சாட்சி, அதாவது அந்த சாட்சியம் எவிடன்ஸுன்னு சொல்லுவாங்க, சான்றுகளாக கொடுக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப டைரக்டாக இருக்குது, அந்த வழக்கில் பொருத்தமானதாக இருக்குது, அந்த வழக்கை நிரூபிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா டைரக்ட் எவிடன்ஸை வந்து எடுத்துக்கிடுவாங்க. சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் அப்படின்னு சூழ்நிலைக்கு சம்பந்தமான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல். அதாவது ஒரு சாட்சியம் வந்து கூண்டில் ஏறி ஒருத்தர் வந்து கொலை செய்தார் என்று கூறிவிட்டு சென்ற பிறகு அதற்கு ஒரு சாட்சி தேவைப்படும், அதாவது கராபரேட் எவிடன்ஸ் என்று சொல்வார்கள். அதையும் இணைத்து தான் சூழ்நிலை சாட்சியம் என்பது உருவாகிறது. அந்த சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு சாட்சியங்களை பயன்படுத்துவது வழக்கில், அதாவது டைரக்ட் எவிடன்ஸுக்கும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸுக்கும் ரொம்ப சின்ன ஒரு வித்தியாசம்தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ரொம்ப குரூசியலான ஒரு எவிடன்ஸு தப்பை வந்து நிரூபிப்பதற்கு. இதை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் இதை நாம் பதிவு செய்கிறோம். இதில் நம் சேனலை விரும்பி பார்ப்பவர்கள் அனைத்து உங்களுடைய நண்பருக்கும் பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும், லைக் செய்யவும். மிக்க நன்றி. வணக்கம்.